பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தெரிந்து கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். 9ஆம் அதிகாரம் 7 15 வரைக்கும் இருக்கிற வசனங்களை இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்குறோம். மரங்களை பார்த்து அரசாளுவதற்கு எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குற ஒரு சம்பவத்தை பார்க்கணும். அதில் 4 மரங்களை பார்க்குறோம். 1 ஒலிவ மரம், 2 அத்தி மரம், 3 திராட்சை செடி, 4 முட்செடி குறித்து பார்க்குறோம். அழகான ஒரு கருத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. அதில் 9வது வசனம் பார்க்குறோம். 8வது வசனம் சொல்லுது, விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவு மரத்தை பார்த்து, நீர் எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படிக்கு மரங்கள் எல்லாம் போய் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இந்த மரங்கள் எல்லாம் போய் ஒலிவு மரத்தின் இடத்திலே கேட்குது. அதற்கு ஒலிவு மரம் சொல்லுகிறது, தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை நான் ஆளுவேனோ, அதற்கு ராஜாவாய் நான் இருப்பேனோ என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி அத்தி மரத்தை போய் கேட்குறாங்க. அத்தி மரத்தினிடத்திலிருந்து அத்தி மரம் சொல்லுகிறது, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியும் விட்டு மரங்களை அரசாள போவேனே என்றது. திராட்சை செடியின் இடத்துல போய் கேட்குறாங்க. திராட்சை செடி அதற்கு சொல்லுகிறது, தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். இந்த இடத்துல ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி, இந்த 3ம் தன் தாளத்தை விட்டு போக மாட்டேன் என்று அவர்களுக்கு என்ன தாளந்துகள் இருக்குதோ, என்ன அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை விட்டு போவேனோ என்று சொல்லுகிறது. 4வதாக முட்செடியிடத்தில் போய் கேட்குறாங்க மரங்கள் எல்லாம். அப்போ சொல்லப்படுகிறது, முட்செடியை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலே அடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனும் கேதுரு மரங்களை பட்சிக்கும் என்றது என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஒரு காரியம், அவரவர்களை தேவன் எந்த நிலைமையில் அபிஷேகம் பண்ணினாரோ அந்த அபிஷேகத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அழகான இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒலிவ மரம் சொல்லுகிறது, தேவர்களையும் மனுஷர்களையும் புகழ பண்ணுகிற எண்ணில் உள்ள கொழுமையை, எண்ணெய் கொழுமை பதார்த்தம், அதை நான் விட்டுட்டு வருவனோ என்று சொல்லுது. அத்திமரம் சொல்லுது, மதுரத்தையும் எனக்குள்ள நற்கனியும் விட்டு வருவேனோ என்று சொல்லுது. திராட்சை ரசம் சொல்லுது, தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணுகிறது. ஐயா, நம்மளை கர்த்தர் ஒரு விதத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் முதல்ல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இந்த மரங்கள் எல்லாம் சொல்லுது, எனக்கு இருக்கிற இதை விட்டுட்டு நான் மரங்களை அரசாள போனேன். இன்றைக்கு அநேகர் பதவிகளும் பட்டங்களையும் தேடி ஓடி போய் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து நிற்கிறவர்களை அநேகரை பார்க்க முடியும். இன்னைக்கு பட்டம் பதவிகளையும் இன்றைக்கு தனக்குன்னு ஒரு பேரை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தாம் அபிஷேகத்தை மறந்து
இன்னைக்கு போய் அதை இழந்து நிற்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க அழைப்புல நிலைத்திருங்க, உங்களுடைய அபிஷேகத்துல நிலைத்திருங்க. அதை விட்டு வலது இடதுபுறம் சாயாது இருங்க. இந்த மரங்கள் சொல்லுது, எனக்கு இருக்கிற கொழுமையை நான் விட்டுட்டு போகணும், எனக்கு இருக்கிற மதுரத்தையும் நற்கனியை நான் விட்டுட்டு போகணும், எனக்கு இருக்கிற ஜனங்களை மகிழ பண்ணுகிற ரசத்தை விட்டுட்டு நான் போவேணும் என்று சொல்லுகிறது. ஐயா, உங்களுக்கு தாளந்த கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் உண்டு. அதை விட்டுட்டு வீணான பெருமையை தேடி, வீணான புகழ்ச்சியை தேடி, வீணான பதவியை தேடி போய் உங்க அபிஷேகத்தை இழந்து விடாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை, தேவனிடத்துல உங்களை பெற்ற அந்த அபிஷேகத்துல நிலைத்திருங்க. உங்களை ராஜாக்களா ஆசாரியலாக தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தம்முடைய சொந்த ஜனமாக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. உங்க அழைப்பு மாறக்கூடாது, உங்க அபிஷேகம் மாறக்கூடாது. உங்களை ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சு, உங்களுக்குள்ள இருக்க விசேஷமானவர்கள் இருக்குது, உங்களுக்குள்ள தனிப்பட்ட தன்மை திறமைகள் வைத்திருக்கிறார் ஆண்டவர். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை தனித்தன்மையில வைத்திருக்கிறார். அதை விட்டு ஒண்ணும் இல்லாததுக்காக நீங்க அலைந்து திரிந்தீர்களானால் உங்க அபிஷேகத்தை நீங்க இழந்துருவீங்க, உங்க அழைப்பை நீங்க இழந்துருவீங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய அபிஷேகத்தையும் அழைப்பையும் விட்டு விடாது, அதில் நிலைச்சிருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.